பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஆவணி மாதம் 1ஆம் நாள் பிறக்கின்றது. ஆவணி மாதம், இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகூலமும் அனுகூல மூர்த்தியும் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது. ஆவணி 1ஆம் நாள் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம். ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில் தான் இருக்கிறோம். ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கு மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆவணி 1ஆம் நாள். அதே போல் அந்த ஆவணி முதல் நாளில் ஒரு எள்ளு, இரும்பு சட்டி, கருப்பு வஸ்திரம், ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய 12 பேத்துக்கு புளியோதரை அன்னம், எள்ளு அன்னம், 8 தீபம், எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதியில் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும், நிச்சயமாக குறையும். அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு, மீன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, கும்ப ராசிக்கு, மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும். ஏன்னா இவங்க தான் சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அடுத்தது ஆவணி 8ஆம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க. அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கிறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும். 21 தலைமுறை 61 பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது. அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஆவணி 9 நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி. ஆவணி 11 நாள் மிக முக்கியமான நாள். ஆவணி 11 தான் மகா சங்கட சதுர்த்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய தொழிலில், ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணபதி விநாயக பெருமான். அவரை வழிபடுவதும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும். அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி, சுக்கர ஜெயந்தி, இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது. அடுத்து 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. கும்பத்தில் சூரியன் எப்படிங்க கும்பத்தில் இருக்கிறாருங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு 7ஆம் இடத்துல மிக கவனமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப், மிக கவனமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப். உழைப்பாளி மட்டுமல்ல, உதவிக்கு மட்டுமல்ல, நண்பர்கள் மட்டுமல்ல, துணைவிக்கு உரிய இடம். ஏன்னா 7க்கு 7 சூரிய கேது. ஆனால் நான் எத்தனை 12 கட்டத்துலேயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்? மகரமும் கடகமும் மிக முக்கியம், கும்பமும் சிம்மமும் அதை விட முக்கியம். பாருங்கள், 7ல் ராகு, கும்பத்தில் ராகு, இங்கே சிம்மத்தில் சூரியன் கேது, 2 பேருமே விடாக்கட்டேன். அப்போ என்ன ஆகும்? இருதார அமைப்பு. அந்த உங்கள் தயவு செய்து உங்கள் ஜென்ம ஜாதத்தை எடுத்துகிட்டு கேளுங்க. உங்கள் ஜென்ம ஜாதத்தை எடுத்துகிட்டு கேளுங்க. நிச்சயமாக அதில் ஒரு மாறுதல் உண்டு. உங்களுக்கு மிக எச்சரிக்கையாக இருக்கும். டைவர்ஸில் போய் விடும், குழந்தை கொட்டி இருக்குது, கவலைப்பட மாட்டேன். அந்த தாக்கம் வராது, அந்த தாக்கங்களும் வராது. எது இருந்தாலும் அந்த தாக்கங்கள் வராது. அப்போ நம்ம எப்போ பார்ட்னர்ஷிப் அகலக்கால் வைக்காது. மரத்தொழில் கும்பத்தில் இருக்கும், மர சம்மந்தப்பட்ட தொழில், புரோகித சம்மந்தப்பட்ட தொழில், சிற்பி சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கார் சம்மந்தப்பட்ட தொழில், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில், பெட்ரோல் சம்மந்தப்பட்டது, எரிவாயு சம்மந்தப்பட்டது, தார் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, பிரிக்ஸ் சம்மந்தப்பட்டது, சூளை சம்மந்தப்பட்டது, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தொழில் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் என்ன 7.5, இதில் வேறு 7.5,
விரயம் முடிஞ்சு மகராசனம் போயிட்டார். அதுக்கடுத்து ஜென்மம் முடிஞ்சு கடவுளாக மாறி போயிட்டார் எங்கள் சனீஸ்வரன் ஐயா அவர்கள். இப்போ யார் இருக்கிறா? இன்னமும் விடலை. 7.5 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் 1 வருஷம் போயிடுச்சு. 6-7 மாதம் ஆயிடுச்சுல, 8 மாதம் ஆயிடுச்சுல. 8 மாதம் போனால் நான் 3 மாதம் தானே. ஆகஸ்ட் போயிடுச்சுன்னா செப்டம்பர் நவம்பர் அக்டோபர் நவம்பர், இந்த பர்னு வருது பார்த்தீங்களா, அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த ஆகஸ்ட்டோடு முடிஞ்சிடுது. இந்த வருஷம் ஆகஸ்ட்டோடு முடியுது. அடுத்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் அது வேறு மாதிரி போயிடும். அது வேறு மாதிரி கோணத்தில் போயிடும். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மகரம் கும்பம் எப்போதுமே மாற்று கருத்து அல்ல. வழிபாட்டில் குலதெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. கூடுமான வரையில் கலச பூஜை பண்ணுங்க. வீட்டில் ஒரு செம்பெடுங்க, ஒரு தேங்காய் வைங்க, ஒரு மாவில் வைங்க, ஒரு கலச துண்டை கட்டுங்க. ஓம் அர்க்க சோம குஜம் சாமி துரு குரு சுக்கர நவகிரகத்தை வழிபடுங்க. ஓம் விக்னேஸ்வரா சொல்லுங்கள். ஓம் விக்னேஸ்வரா சொல்லி மந்திரம் விக்னேஸ்வரா ஓம் கம் கணபதியை நமக சொல்லுங்கள். விக்னேஸ்வர மூல மந்திரத்தை சொல்லுங்கள். விக்னேஸ்வர காய மந்திரத்தை சொல்லுங்கள். விக்னேஸ்வர எல்லா காயத்திரையும் சொல்லிவிட்டு இதனாலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது, எங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எந்த தடையும் வரக்கூடாது என்று மாறுதட்டு கொள்ளுங்கள். மன்னிப்பு கேளுங்கள். நவகிரகத்திட்ட மன்னிப்பு கேட்குறவங்கள தப்பு இல்லையே, நவகிரகத்திட்ட மன்னிப்பு கேட்குறவங்கள தப்பு இல்லையே. அதனால் கண்டிப்பாக நவகிரகத்திட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேளுங்கள். அவர் வணங்கக்கூடிய தெய்வங்களில் அந்த மூலம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆதி மூலத்தை நல்லா கும்பிடுங்க. அந்த ஆதி மூல கடவுளை நல்லா கும்பிட்டோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல மாற்று கருத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கொடுக்கும்போதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை. எனவே கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் குடும்பத்தை கவனமாக வச்சுக்கணும். பாகம்பிரியால் வழிபாடு, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, ராமர் சீதை கண்டிப்பாக வழிபாடு, பட்டாபிஷேகம் வழிபாடு, ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று வாங்க. ராமேஸ்வரம் சென்று தேவிபட்டினத்தில் 9 நவகிரகத்தை கும்பிடுங்க. ராமேஸ்வரம் சென்று வாருங்க. திலகோமம் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு முடியுது, இதோடு முடியணும். பெரியவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க, வஸ்திரதானம் கொடுங்க, சொர்ணதானம் கொடுங்க. கண்டிப்பாக எள்ளு அன்னம் வச்சு சாமி கும்பிடுங்க. எள்ளு அன்னம் வச்சு சாமி விடுங்க. எள்ளு அன்னம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது எள்ளு அன்னம், அதுக்கடுத்து அதுக்கடுத்தது விநாயகர் வழிபாடு. அந்த சனியினுடைய தாக்கத்தை இன்னும் குறையும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு விநாயகர் வழிபாடு கொஞ்சம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக முனீஸ்வரனை மறந்துடாதீங்க. எந்த குடும்பத்தில் இருந்தாலும் இந்த மகர ராசி கும்பராசி நேயர்களுக்கு முனீஸ்வரன் வழிபாடு. எங்கே கொடுக்கல் வாங்கல் தீரலை, எல்லாத்துலேயும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, எல்லாத்துலேயும் கொடுக்கல் வாங்க பிரச்சனை. அந்த கொடுக்க வாங்கல் பிரச்சனைக்கு எலுமிச்சம்பழம் மாலையை 27 எலுமிச்சம்பழம் எடுத்து மாலையை கொடுத்து போடுங்க. ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.